ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி உடல் நலம் தரக்கூடிய ஒரு சுரைக்காய் கோஃப்தா கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இங்கே நான் சுரைக்காய் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதில் பாதி எனக்கு போதும். இதில் தோல் சீவி வாஷ் பண்ணி துருவி வச்சுக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி. இது ஃபுல்லாக வணக்கி அரைக்கிறதுக்கு. அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் இதில் குழம்புக்கு ஆட் பண்ணுறதுக்கு இது கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூனு, இது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, அவ்வளோதான் தேவையான பொருள். இந்த துருவிட்டு கோஃப்தா பண்ணும்போது அதில் ஆட் பண்ணுறதுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. போடும்போது நான் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் எவ்வளோ போடுறேன்னு சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேன் வச்சுருக்குறேங்க. இதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வணக்கி வச்சிடலாம். அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுரைக்காய் கோஃப்தா பண்ணிடலாம். இதே இஞ்சி பூண்டு இது வறுத்து அரைக்கிறதுக்கு தான். அதனால் இதை லைட்டாக வணக்கி விட்டுடலாம். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வணங்கிடுச்சு. இது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகட்டும். ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ நம்ம இது வணங்குறதுக்குள்ளே நான் சுரைக்காயை பற்றி சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது சுரைக்காயில் 96% நீர் சத்து இருக்குது. அப்புறம் கால்சியம், அப்புறம் அயன், இதில் அடங்கியிருக்கிற தண்ணீர் சத்து 96%ங்க. இது நம்மளுக்கு என்னெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு கேட்டோம்னா, பித்தம், இந்த பிபிங்கிறது பிளட் ப்ரெஷரு, அப்புறம் உடல் சூட்டையும் நம்மளுக்கு தணிக்கும். இது இத்தனை குணங்கள் நிறைஞ்ச ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். ஆதி காலத்துலேருந்தே நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த காய் தான் அது. ரொம்ப நல்ல சத்தான காய். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. என்ன டிஷ் செஞ்சாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கார ஏதோ காய் வாங்கி தருவாங்க, ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சு சமைக்கிறோம். அப்படி இல்லாமல் காயை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எதுக்கு பயன்படும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வர சந்ததிகளுக்கும் நம்ம இது பகிர்ந்துக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கும் புரியும் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ஓரளவுக்கு வணங்கிட்டு இதை ஆற வச்சிடலாங்க. அதுக்குள்ளே சுரைக்காய் நம்ம கோஃப்தா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வணங்கிடுச்சு. இது ஆறின பிறகு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சுரைக்காய் துருவி வச்சுருக்கேங்க. இதில் இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு போட்டால் குழம்புல பார்த்து போட்டுருங்க. இதில் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம வேறு தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். நிறைய தண்ணி இருந்தால் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி புளிஞ்சால் வரும். இப்போ இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு அளவுன்னு இல்லைங்க, நம்மளுக்கு இப்படி உருண்டை பிடிச்சா வரணும், அதுதான் அளவு. இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன். குழம்புல தனியாக போடுறோம், இதில் கொஞ்சோண்டு கம்மியாக போட்டுருங்க. சாரி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூளுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். இவ்வளோதான் தூள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா குழம்புல நம்ம எல்லா தூளும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நீங்கள் வேணால் இதில் பச்சை மிளகா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் ஆட் பண்ணலைங்க. இது நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கூட கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பேனில் அந்த வெங்காயம் வணக்கின பேனே வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தது. அதில் இப்போ நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. இதில் பால்ஸ் மாதிரி பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இது நீங்கள் எண்ணெயில் பொரிக்க வேண்டாம்னா ஆப்பச்சட்டியில் கூட அப்பம் சுடும் இல்லைங்களா, அந்த இதில் கூட பண்ணிடலாம்.
அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பண்ணால் போதும். நான் இப்போ 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்குறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஜாஸ்தி மெம்பர்ஸ் இருந்தால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சு எடுத்துடலாம். மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாக பிசைஞ்சால் உள்ளே வேகாது. அதனால கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிருங்க. இப்போ திருப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாமே திருப்பி எடுத்துடலாம். அடுப்பு ஸ்லிம் பண்ணிடலாங்க, ஏன்னா தீஞ்சிடும். சீக்கிரம் ஆகிடும். கோஃப்தா சாஃப்டாக இருக்கும் இப்படி பண்ணால். ரொம்ப டைட்டாக மாவு பிசைஞ்சால் உள்ளேயும் வேகாது, ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்கும். இது நம்ம குழம்புலேயே ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பேன் வச்சுருக்காங்க. இதில் இப்போ அந்த பொரிச்ச எண்ணெயை தான் ஊற்றிருக்கிறேன். ஒரு கரண்டி, இதில் ஒரு கரண்டி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்ட கிராம்பு பட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறதுனால அதெல்லாம் ஆட் பண்ணவும் விட்டேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சி வச்சு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் எண்ணெய் வெளியே வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏன்னா கோஃப்தாலும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதையும் நம்ம மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தீஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கோசரம் 5 நிமிஷம் இப்படியே வணங்கட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெயில் வெளியே வரட்டுங்க. இந்த சப்பாத்தி, நான், அப்புறம் சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூட் ஆகும் இந்த குழம்பு. லைட்டாக ஃப்ரை ஆனதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் கூட மல்லித்தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக பாருங்கள், எண்ணெயில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அடி பிடிக்காமல் கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு. நான் இப்போ மிக்ஸி அலாசின தண்ணி தான் ஊற்றினேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கோஃப்தா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நேரம் அந்த முந்திரி பருப்பெல்லாம் போட்டதுனால கொஞ்ச நேரம் கழிச்சா ரொம்ப திக்காயிடும். அதனால் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். 1/2 டம்ளர் கூட தண்ணி ஊற்றுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி திக்னஸ் வேணுமோ ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணியாட்ட வேண்டாம், நல்லா இருக்காது. சர்வ் பண்ணும்போது கோஃப்தா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதில் கொதிக்க வைக்க போகிறேன். நல்லா கொதிக்கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கோஃப்தா உள்ளே போட்டுடலாம். ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. வெயிட் பண்ணலாம். மூடி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடுச்சு.
சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாக மணமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் இருக்குது பாருங்கள் வெளியே. அதான் நல்லா கொதிச்சதுக்கு அடையாளமே அதுதான், எண்ணெயெல்லாம் வெளியே வரும். இப்போ இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சுரைக்காய் கோஃப்தா கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.